முபீனா ரிபான் அவர்கள், முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கங்கள், சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏன்னா இது ஒரு சுலபமான காரியம் அல்ல. இன்னைக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற நிலைமையில நாங்கள் இல்லை, நீங்கள் தான் இந்த சமூகத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க. சொல்லுங்க, இது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. இந்த சமூகத்தில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அதிகமான ஆதரவை இந்த சமூகம் கொடுத்துச்சா, இல்லை ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சா? இதுக்கு உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? இப்போ ஒரு கேள்வி கேட்டதே அது ஒரு கேள்வியாக எதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியலை. ஏன்னா குடும்பமே சப்போர்ட்டாக இருக்கணும்னா ஆக்சுவலாக அவங்க சப்போர்ட்டாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலையே. இது ஆக்சுவலாக நான் என் குடும்பத்துக்கிட்ட நான் கேட்கவும் இல்லை, இது நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. இது ஆக்சுவலாக நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு குழந்தைக்கும் யாரோ ஒரு குழந்தை NICU பேபிஸ் அதுவும் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம இது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கக்கூடாது, பண்ணணும். எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நம்ம ஏன் இதை மறைக்கணும், நம்ம ஏன் இது ஒளிமறைவாக வைக்கணும்னு எனக்கு புரியலை. புரியுதா? அதுதான் எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்க. இது ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, இது பெருமைப்படுற மாதிரி விஷயம்தான். அப்படி தானே? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் மறைக்கிறீங்க? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மதர்ஸ் கூட நிறைய பேருக்கு நான் சொல்வேன், இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருமே ரொம்ப ரொம்ப 1 to 3 பேர் தான் எண்ணி நீங்கள் பார்க்கலாம், 3 பேர் தான் பண்ணுறாங்க, வேறு யாருமே பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணாலுமே 3ல் 2 பேர் என் பேர் நீங்கள் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன், எதுக்கு சொல்லக்கூடாது? நீங்கள் நான் தப்பாக ட்ரக் டீலிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது இல்லையே, நீங்கள் நல்ல விஷயம் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து இன்னும் 2 பேர் முன்னாடி தான் வரணும், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இது கொஷின் மார்க் இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், அதான் சொல்லுவேன். அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்கள் கப்பலாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் மாதிரி இருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் முன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.